டிஃப்ரெண்ட் லொக்கேஷன். பெங்களூரில் இருக்கேன், நான் ஷார்ட்ஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி ஐக்கியா போகிறோம். பெங்களூரில் இருக்கேன்னு முன்னாடி சொல்லியிருந்தேன் ஷார்ட்ஸ் வீடியோவில். ஸோ ஐக்கியாவில் இருக்கிற பெங்களூரில் இருக்க ஐக்கியா போகிறோம். ஐக்கியா வந்து கேள்விப்பட்டிருக்கேன், பட் போனதில்லை. ஸோ ஒரு பெரிய ஃபர்னிச்சர் டெக்கார் ஷாப் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஏன் வந்து ஒரு வ்ளாகாக பண்ணக்கூடாது அப்படின்னு யோசித்தேன். அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோவாக இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ன்ட்டு. ஓகே, ஸோ ஐக்கியா போகிறோம், அதை வ்ளாக் பண்ணுறேன், as well as என்ன வாங்கினேன்னு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வாங்க ஐக்கியா போகலாமா? ஸோ எஸ், ஃபைனலாக ஐக்கியா வந்துட்டோம். ஸோ பார்க்க பெரிய ஷாப் மாதிரி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் ஃபஸ்ட்டு போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஆக்சுவலாக ஃபர்னிச்சர் இருக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இல்லை, ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது. ஆக்சுவலாக அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெஸ்டாரண்ட்டு. நம்ம வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் பிக் பண்ணி ஒரு ட்ரேயில் மாதிரி கொடுத்துருக்காங்க, மூவபிள் ட்ரே. அதில் பிக் பண்ணி நம்ம பில் போடணும். ஸோ இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது எங்கேயுமே வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை இந்த மாதிரி. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வச்சுருவாங்க, நம்மளாக வந்து பிக் பண்ணி ட்ரேயில் வந்து நம்ம எடுத்துக்கணும். மீட் பால்ஸ், கிரேவி, அப்புறம் குக்கீஸ், ஸோ இந்த மாதிரி பேக்கரி ஐட்டம்ஸும் இருந்தது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மெனு வந்து யூஷுவல் மெனு கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாமே பன்ஸ். ஸோ இதுதான் நாங்கள் எடுத்துருந்தோம் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஃபுட் வந்து ஒரு 3.5 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமுக்கு ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ சாப்பாட்டெலாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு நல்ல வயிறு முட்டை ஷாப் பண்ண ஆரம்பித்தாச்சு. டவல்ஸ் செக்ஷன் இது. ஸோ ரொம்ப மும்முரமாக ஷாப் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் வந்து வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு 3 கண்டெய்னர்ஸ் அப்படியே உள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ வாங்கலாமா அப்படின்னு ஹஸ்பண்ட்டை கேட்டுக்கிட்டு எனக்கே ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து கிச்சன் செக்ஷன். ஃபுல்லாக கிச்சன் ஐட்டம்ஸ், குட்டி குட்டி கிச்சன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருந்த செக்ஷன் அது. ஸோ நிறைய வெரைட்டி, நிறைய கிச்சன் ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ ஒருவேளை இதெல்லாம் ஃபாரின் கிச்சனில் தான் நல்லா யூஸ் பண்ணுவாங்களோ, இந்த மாதிரிலாம் நான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணோம், மீட் டெண்டரைசர்லாம். ஸோ நிறைய கொஞ்சம் ஃபாரின் கிச்சனுக்கு தேவைப்படுற மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இருந்த மாதிரி இருந்தது, எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ தான் ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படி. ஆனால் நல்ல ஸ்டர்டியாக இருக்குது ஐட்டம்ஸ்லாம் வந்து. நல்ல என்ன சொல்கிறது, ஒரு குவாலிட்டி ஐட்டம்ஸ் மாதிரி தான் தெரியுது. எதுவுமே வந்து ஒரு ஈஸி ஃப்ளெக்சிபிளாக கிடையாது, நல்ல ஸ்டடியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லா உழைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ விலை தான் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாமே குக்வேர் செக்ஷன், பேக்வேர் எல்லாமே ஒன்றா இருந்தது. ஸோ இந்த பிளேட்ஸ் தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். நல்லா இருக்கே பார்க்கன்னு ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துக்கிட்டு இதில் ஏதாவது வாங்கலாம். ஏன்னா என்னோடய சீஸ் கிச்சன் சேனலுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வச்சு காமிக்க நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஏன் வாங்கலன்னு தான் தெரியல. வேலை அதோட விலையா என்னன்னு தெரியல. அந்த குட்டியாவது வாங்கியிருக்கலாம், ஏன் வாங்கலன்னு தான் எனக்கே ஒரு டவுட்டு. ஸோ அடுத்தது ஃபர்னிச்சர் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ எனக்கு இந்த செக்ஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே, அதுவும் இது என் ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். பாத்ரூம் செக்ஷன் அவ்வளோ அழகாக இருக்குது, எல்லாமே நல்லா இருந்தது. இந்த ஹோல் செட்டப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒயிட் அண்ட் லைட் ப்ரௌனு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பாத்ரூம், இந்த ட்ராயர்ஸ் எல்லாமே, கேபினட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அடுத்தது வந்து லைட்ஸ் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். நிறைய லைட்ஸ் இருந்ததுங்க, விதவிதமாக வந்து நிறைய இருந்தது லைட்ஸ். இதுவும் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப வருத்தமே, ஏன் இந்த லைட் நான் வாங்காமல் விட்டுட்டேன், வாங்கியிருந்துருக்கலாமே அப்படின்னு தான் வந்து ஃபீல் பண்ணேன்.
என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு வாங்கியிருக்கலாமேன்னு. அடுத்தது இந்த லேம்ப் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து எல்லாேருக்கும் வித்த காமிக்கலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த லேம்ப், இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. ஸோ அதுதான் வந்து என் பொண்ணுக்கும் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிடுச்சு இதை பார்த்தோன்னே. அம்மா ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு. அதனால் நல்லா இருந்தது இந்த லேம்ப்பு. ஸோ அடுத்தது வந்து டெக்கார் செக்ஷனுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ டெக்கார்னால் நிறைய பிளான்ஸ், ஃப்ளார்ஸாக தான் இருந்தது. பெருசாக மற்ற டெக்கார் எதுவுமே இல்லை, ஃபிகரின்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அடுத்தது ஃபர்னிச்சர் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். சரி இந்த சேரில் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாமே, இந்த சைடும் அந்த சைடும் சுற்றலாம் அப்படின்னு யோசித்தேன். திருப்பியும் சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் இந்த சைடும் அந்த சைடும். நல்லா இருந்தது அந்த சேர். ஆக்சுவலாக உண்மையிலே நல்லா இருந்தது. குஷனாக நடந்து கால் வெளியில் இது வந்து நல்லா இருந்தது. ஸோ அடுத்தது இந்த சாஃப்ட் டாய்ஸ் செக்ஷன் இருந்தது. அதனால் பாப்பாவுக்கு வந்து எலிஃபேண்ட் ஃபார் எலிஃபேண்ட் அப்படின்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அவளும் வந்து இவ்வளோ பெரிய எலிஃபெண்ட் டாய்லாம் பார்த்ததில்ல. ஸோ அதனால் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிட்டா அவளும். ஸோ ஃபர்தராக ஃபர்னிச்சர் செக்ஷனில் போகிறோம். என்னோடய ஃபேவரட் செக்ஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க ஃபர்னிச்சர், எஸ்பெஷலாக அவங்களோட ஒயிட் ஃபர்னிச்சர்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நேரம் எடுத்து எல்லாமே பார்த்தேன். ஐக்கியாலேருந்து வந்தாச்சு. பெங்களூரில் சென்னைக்கே வந்தாச்சு. ஸோ ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து என்னெல்லாம் வாங்கினேன்னு காமிக்கலான்னு நினச்சேன். பட் அங்கே இங்கேன்னு அலசல் வேலையில் பண்ண முடியல. ஸோ ஃபைனலாக சென்னை வந்தாச்சு. இப்போது என்னெல்லாம் வாங்கினேன்னு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஐக்கியா வந்து ஒரு ட்ரீம் ஷாப்பாக இருந்தது. ஏன்னா நிறைய வெளிநாட்டுலலாம் வீடியோ பண்ணும்போது பார்க்க ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துதா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். ஏன்னா டெக்கார்லாம் நிறையா இருக்கும்னு நினச்சேன். நான் மெயினாக ஆசைப்பட்டு போனதே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ஐட்டம்ஸ், டெக்கார், ஃபர்னிச்சர் இதுக்கு தான். பட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது வந்து ஃபர்னிச்சர் மட்டும்தான். ஃபர்னிச்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களோட வார்ட்ரோப்ஸ், ட்ராயர்ஸ், மேக்கப் டேபிள்ஸ், பெட்டு இதெல்லாமே நல்லா இருந்தது. பட் மற்றபடி எதுவுமே எனக்கு பெருசாக பிடிக்கல. லைக் இம்ப்ரெஸ் வாவ்ன்ற மாதிரி எதுவும் இல்லை. இருக்குது சிலதெல்லாம், ஆனால் இருக்குதுலாம் ஹோம் சென்டர்லேயே இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஒரு வாவ் ஐக்கியா அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. டெக்கார்லாம் ஒன்றுமே பெருசாக இல்லை. நான் ரொம்ப இருக்கும் டெக்கார் ஐட்டம்ஸ்ன்னு நினச்சேன், பட் இல்லை. ஸோ டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது எனக்கு ஐக்கியா. ஓகேன்னு தான் சொல்லலாம். அங்கே வந்து இன்னொன்னும் நான் வந்து என்ன நினச்சேன், விலைலாம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்படியும் கிடையாது. தேடி தேடி தான் எடுக்கணும். நிறைய இருக்குது, கம்மி விலையில தான் நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் நான் பயங்கரமாக தேடி தொலாவணும், பயங்கர ஆராய்ச்சி பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும். மற்றபடி ரேட்லாம் வந்து ஹோம் செட்டப் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இவ்வளோ பேசியாச்சு. இப்போ என்ன வாங்கினேன், இவ்வளோ இதுலேயும் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சீஸ் மேக்கப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோஸ் தொடர்ந்து நான் போடுறேன், உங்களுக்கு போர் அடிக்காமல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து சேல் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த கிளாஸ் டிஸ்பென்சர், இந்த ஹேண்ட் வாஷ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிஸ்பென்சர்ஸ் வாங்கினேன். இது வந்து 89 rupeesல தான், 79 89 rupeesல தான் இருந்தது. ஸோ ஒரு கிளாஸ் டிஸ்பென்சர் வந்து இந்த விலையில இருந்தது. சீரியஸாக அமேசிங். நான் இந்த மாதிரி தான் வந்து ஹேண்ட் வாஷ் டிஸ்பென்சர் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பிளாஸ்டிக் இருக்குங்களா, இதில் யூஸ்வலாக வந்து டாப்பில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும், சீக்கிரமாக துரு பிடிச்சிரும் உப்பு தண்ணியால். ஆனால் இந்த மாதிரி தான் தேடிட்டு இருந்தேன். ஃபைனலாக வந்து எனக்கு ஐக்கியால தான் கிடச்சிது. ஸோ அதுவும் டிஸ்கவுண்ட்டில் இருந்தனால 4 வாங்கிட்டேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ச்சேஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஜார். இது வந்து சீரக சம்பா அரிசி வைக்க தான் வந்து வாங்கினேன். இந்த மாதிரி ஆக்சுவலாக என்கிட்ட வந்து 3 ஸ்கொயரில் இருக்குது, சர்க்கிளில் இல்லை. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற அரிசி, பாயில் ரைஸு, அப்புறம் இட்லி அரிசி, அப்புறம் பாஸ்மதி இருக்கும். ஸோ இதுதான் அதிகமாக நாங்கள் பயன்பாட்டில் இருக்கிற அரிசி வகைகள். ஸோ அதில் சீரக சம்பாவும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒன்று தேடிட்டு இருந்தால் எனக்கு கிடைக்கல. ஸோ இதுதான் வாங்கினேன். இது வந்து 400 ரூபாய். ஆனால் நல்ல என்ன சொல்கிறது, பயங்கர நல்ல வெயிட்டு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து இதோட லிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம
வெயிட்டில் அது செம ஸ்ட்ராங், நல்ல ஏர்டைட் லிட்டு. ஸோ ரைஸுக்குலாம் அந்த மாதிரி இருக்கணும்னா உள்ளெல்லாம் பூச்சி போயிடும். ஸோ இது ஒன்று வாங்கினேன். இந்த கிளாஸ் பவுல்ஸ் வாங்கினேன். ஸோ இது வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல்லாக அப்படியே கர்வாக இருந்தது. ஸோ ஒரு கீழே வந்து எந்த ஒரு தடமும் இல்லாமல், அதுவும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸில் இந்த பவுல்ஸ் இல்லை. ஸோ நல்லா இருந்தது இந்த பவுல்ஸ் 199. ஸோ நல்லா இருந்தது. இதுவும் வந்து சேலுன்னு தான் நினைக்கிறேன். சில ஐட்டம்ஸ் தான் இந்த ரேட்டில் இருந்தது. இது சேலாக இதை பேசிக்காக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இங்கே இந்த விலையில தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இந்த ப்ளவுஸ்லாம் வந்து இந்த விலையில இங்கே கிடைக்கிறது இல்லை 199ல். பாரிஸ் போனால் தான் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது எனக்கு நல்ல ஒரு பர்ச்சேஸாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னுமா ஒரே பவுலாக இருக்கு. நான் பவுல்கள் அவன் எனக்கு பவுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிளாஸ்டிக் பவுல்ஸ் வாங்கினேன். இதுவும் வந்து மிக்சிங்க்குலாம் நல்லா இருக்கும். இதோட சைஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதுவும் மிக்சிங்க்கு வந்து நல்லா இருக்கும். இது வந்து 139 rupees. ஸோ வெறும் 139 rupees இது. ஸோ நல்லா இருந்தது. ஒரு ஹெவி டியூட்டி பிளாஸ்டிக்காக இருந்தது. ஸோ அதுதான் வாங்கினேன். அடுத்தது டெக்கார் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெருசு டெக்கார்லாம் கிடையாது. பட் இதான் சிலது தான் அவைலபிள் அந்த டெக்காரா. ஸோ இந்த சில்வர் வாஸ் வாங்கினேன். சில்வர் அண்ட் கோல்டு 2 ஷேட்ல இருந்தது. நிறைய இருந்தது. 100 ரூபாய், நிறைய 100 ரூபா 50 ரூபாவோ இது நிறைய இருந்து நிறைய பேரை வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் வைக்க ரோஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வாங்கினேன். இது வந்து 2 வாங்கினேன். ஒன்று என் பொண்ணு எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கா. இந்த விளையாட்டு சாமான்லாம் எங்கேயாவது நொழிச்சு வைக்கிறது தான் புது ஹேபிட்டாக இருக்கு அவளுக்கு. ஸோ இங்கே 2 வாங்கினேன். ஸோ இதில் வைக்க வந்து நல்லாயிருக்கும். இது கட் பண்ணி தான் வைக்கணும். ஸோ இது நல்லாயிருக்கும். எங்கள் போயர் ஏரியாவில் நல்லாயிருக்கும்னு வாங்கிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒட்டி வச்சுருக்காங்க. இந்த கிளாக் வாங்கினேன். ஒயிட் கிளாக். எல்லாமே ஒயிட்டாக இருக்கீங்க எப்படி பார்க்குறது. ஸோ ஒயிட் கிளாக் வாங்கினேன். இதில் ஆக்சுவலாக பின்னாடி ஏதாவது கலர் ஒட்டினா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த கிளாக் வந்து 200 ரூபாயில வாங்கினேன். ஸோ நல்லா இருந்தது. எனக்கு ஒயிட் கிளாக் வந்து எங்கள் பெட்ரூம்க்கு வாங்கணும்னு ஆசை. ஸோ பின்னாடி வந்து பிங்க் கிளிட்டர் பேப்பர் ஏதாவது ஒட்டி பண்ணால் க்யூட்டாக இருக்கும். ஸோ அதான் வாங்கியிருந்தேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேங்கர் செட்டு வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா 10 ஹேங்கர் வெறும் 180 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அமேசிங் தான். இந்த மாதிரி 2 செட்டு வாங்கினேன். ஒன்று என் அம்மா வீட்டுக்கு, ஒன்று எங்கள் வீட்டுக்குன்னு. ஸோ நல்லா ஸ்டர்டியாக இருக்குது இந்த ஹேங்கர். இவ்வளோ ஹேங்கர் எப்படி இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அடுத்தது வந்து குப்பைத்தொட்டி வாங்கினேன். இந்த குப்பைத்தொட்டி வெள்ளை கலர் குப்பைத்தொட்டி. வெள்ளை கலரில் இவ்வளோ அழகான குப்பைத்தொட்டி நான் எங்கேயுமே பார்க்கல. ஸோ அதான் உடனே 2 வாங்கிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெளியில மேட் ஃபினிஷஸ், உள்ள வந்து கிளாசி ஃபினிஷ். ஸோ அழுக்கு போட்டாலும் வந்து டஸ்ட் போட்டாலும் வந்து எதுவும் ஆகாது. மோஸ்ட்லி பேப்பர் அந்த மாதிரி டஸ்ட் தான் இந்த மாதிரி இதில் போடுவோம். ஸோ கெஸ்ட் பெட்ரூம்க்கு ஒன்று வாங்கினேன். அடுத்தது வந்து கடுப்பாயிருங்க. திருப்பி பவுலு தான். ஏமா அவனுக்கு இந்த பவுல் பைத்தியம். அவங்க பவுல்லாம் நிறைய வச்சிருப்பேன். ஸோ பவுல்ஸ் வாங்கினேன். ஸோ இது வந்து செராமிக் பவுல்ஸ். அதுவும் 100 ரூபாயில இருந்தது. ஸோ உடனே வாங்கிட்டேன் செராமிக் பவுல்ஸு. இது வந்து 50 ரூபாயில இருந்தது. ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸ் வாங்கணும்னு ரொம்ப நாள். ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ்லாம் போடும்போது கூட கீழே அப்படியே விழுந்துடாது. கிரேப்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இந்த ரோலிங் ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்தால் போட்டால் விழாது. ஸோ இந்த மாதிரி செராமிக் செட்டு இல்லை இது. ஸோ செராமிக் ஐட்டம்ஸில் இது கொஞ்சம் ரொம்ப பட்ஜெட்டாக இருந்ததுன்னு வாங்கினேன். அடுத்தது ஃபைனலாக கத்திரிக்கோல். ஆமாம், கத்திரிக்கோல் வந்து ஆக்சுவலாக 200 ரூபாயில 3 கத்திரிக்கோல். அதுவும் ஹெவி டியூட்டி கத்திரிக்கோல். ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு சூப்பராக இருந்தது. பயங்கர ஷார்ப்பாக செம்மையாக இருந்தது. ஸோ இது வந்து வாங்கினேன். எல்லாம் காமிச்சிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி, விலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஐக்கியாவோட உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐக்கியா வந்து எந்த மாதிரி டைமில் எந்த மந்தில் போய் ஷாப் பண்ணணும், எப்படி டிஸ்கவுண்ட்ஸ், அதெல்லாம் எனக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், ஐக்கியா எக்ஸ்பீரியன்ஸை. மற்றபடி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான வீடியோஸ் நான் கொண்டு வரேன். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நான் உங்களுக்கு சீக்கிரமாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.